வந்து எப்படின்னா இங்கே என்ன சொல்லுதோ அங்கே அப்படி பேசுகிறார். சினிமாவுக்கு அது வந்து பல நேரங்களில் வந்து அது வந்து செட் ஆகும், சில நேரங்களில் செட் ஆகுது. ஆனால் எங்கே போனாலும் சிம்புக்கான அந்த ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த சிம்பை புரிந்த ஒரு கூட்டமாக நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூப்பர் சுப்பிரமணியன் அவர் வந்து நடிகராக சில பேருக்கு இப்போ தெரியும். அவர் நிறைய படங்களுக்கு இணை இயக்குனராக உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணார். சூப்பர் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் பண்ணவர். 2-3 படங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு பூஜையெல்லாம் போட்டு சில படங்கள் பாதியில் எடுத்து அந்த மாதிரி நின்று போய் அந்த நிலைமையில தான் அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அவர் கேன்சர்னு தெரிஞ்சவனே அவர் கூட சிம்பு நடிக்கலை, அவர் கூட சிம்பு அவர் அஸ்மினேட்டர் ஒர்க் பண்ணல அவர் படத்தில். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவருக்கு உதவின்னு வந்து முதல்ல கொண்டு போய் சேர்த்தது வந்து சிம்பு தான். அப்போ முதல்ல படம் ப்ரொடக்ஷனுக்கு வர்றாங்க. பெரிய பட்ஜெட் ஒரு பேஷனோட சினிமாவுக்கு வர்றாரு. பெரிய அளவில் முதலீடு பண்ணுறாரு. கத்தி மாதிரி படங்கள் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாரு. அப்புறம் இந்திரன் மாதிரியான படங்கள், நிறைய படங்கள் நமக்கு பார்த்தோம். இந்தியன் 2 வரிசையாக இந்தியன் 2 தான் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆச்சு. நிறைய படங்கள் பண்ணுறாங்க. சினிமாவே ஒரு பேஷனாக பண்ணுறாரு. அவர்கிட்ட எங்கே மிஸ் ஆச்சு லைக்கா அப்படின்னா, ஒரு சரியான ஒரு ஆட்களை, ஒரு சினிமா தெரிஞ்ச ஆட்களை அவர் கூட வச்சுக்கலையோங்கிற ஒரு சந்தேகம். ஏன்னா அவர் லண்டனில் இருக்கிறாரு. அது ஒரு எம்என்சி கம்பெனி, மல்டி லெவல் கம்பெனி. இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறார். ப்ரொடக்ஷன் தெரிஞ்ச இப்போ எப்படின்னா தமிழில் கமலஹாசன் எவ்வளோ பெரிய இல்லை சினிமாவில் ஒரு அனுபவமுள்ள நபர், எல்லா கிராஃப்ட்டுமே தெரியும். ஆனால் வந்து அவர் ப்ரொடக்ஷன் பார்த்து சங்கிலி புரோட்டை கொடுப்பார். ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப இந்த விருமானிலாம் சங்கிலி புரோட்டை தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு. அதே மாதிரி ஜெயம் ராஜாவுடைய எடிட்டர் மோகன் இருக்காரு. அவர் சினிமாவில் கிட்டத்தட்ட 40 வருஷம் பழந்துன்னு கொட்டப்பட்ட நபர், எடிட்டர் ப்ரொடியூசர். அவர் ப்ரொடக்ஷன் பார்க்குற சங்கிலி புரோட்டை கூப்பிட்டார். சங்கிலி முருகன்றது வந்து காதலுக்கு மரியாதை படத்தினுடைய ப்ரொடியூசர், ஒரு காலத்தில் நடிகர். இந்த ப்ரொடக்ஷன் பார்க்குறதுல மிகப்பெரிய திறமையான ஆள். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். STR 49ஓட அப்டேட் ஏதோ வரதா தகவல் நிறையா இருக்குது. அவர் அடுத்தது என்னென்ன படங்கள் சார் பண்ணுறாரு? பார்க்கிங் டைரக்டர் ராம்குமாரோடைய படம், அந்த படத்தினுடைய அப்டேட்டு, அதில் வந்து ஆர்டிஸ்டோட இது அதெல்லாம் சந்தானம் சேர்ந்து பண்ணுறாரு. அது வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பண்ணுறாரு. அதை காலேஜ் ஸ்டூடெண்ட்னா ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டு அந்த மாதிரி பண்ணுறாரு. நம்மவர் மாஸ்டர் அந்த படத்தில் பண்ணுற மாதிரியான ஒரு காலேஜ் ஒரு பேக் ட்ராப்பில் வரக்கூடிய படம். ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய ஷூட்டிங் இப்போ ஆரம்பிக்க வேண்டியது ஒரு 10 நாள் 1 மாதம் தள்ளி போகுது. மற்றபடி அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, மற்றபடி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்ஸ்லாம் நடக்குது. நிறைய ஆர்டிஸ்ட் அதில் பண்ணுறாங்க. உதாரணமாக அந்த கயாடோ, அப்புறம் வந்துட்டு சந்தானம், அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில். சந்தானம், சிம்பு அப்படின்னா இன்னும் சில நிறைய பேரை பேசிகிட்டு இருக்காங்க. ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போகுது. அதாவது ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால ஸ்கிரிப்ட் தள்ளி போகுது. அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் தான் டான் பிக்சர்ஸ் அந்த படத்தை தயாரிக்கிறாங்க. பெரிய ஆல்ரெடி இட்லி கடை வரிசையாக ஒரு லிஸ்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தையும் டான் பிக்சர்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. அதற்கு அடுத்து வந்து AGSக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ட் பண்ணுறாரு. அதுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. அந்த படத்தை அஸ்வந்த் மாரிமுத்து பண்ணுறாரு. அப்புறம் 50 வந்து தேசிங்கி பெரியசாமி, ஒரு நீண்ட நாள் ப்ராஜெக்ட். அது எல்லாருக்கும் தெரியும். வந்து ஒரு கனவு படமே சொல்லலாம். ஒரு 150 கோடி ரூபா பட்ஜெட்டில் பண்ண வேண்டிய படம். ஏற்கனவே ராஜ்கமலில் பண்ண வேண்டியது. அப்புறம் கைமாறி பல தயாரிப்பாளர்கிட்ட போய் இப்போ சிம்புவே பண்ணுறாரு. சிம்புவும் AGSம் சேர்ந்து அந்த படத்தை தானே சார் கேட்க வந்தேன். அது எதனால் திருப்பி வந்து அகைன் AGS கூட திருப்பி பண்ணுறாரு? இல்லை, சிம்புவும் AGSம் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பட்ஜெட். ஒருத்தர் மட்டும் தனியாக அந்த இதில் பண்ண முடியாது. அதனால் வந்து அவர் கூட AGSம் ஒரு பெரிய கம்பெனினால சேர்த்துக்கிட்டாரு. அவருடைய கம்பெனியும் AGSம் சேர்ந்து அந்த படம் பண்ணுறாங்க. அவர் 15 நாள் ப்ரொமோ ஷூட்டே பண்ணுறாங்க. அந்த படத்துக்கு ப்ரொமோ ஷூட்டே ஒரு 15 நாள் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு பாகுபலி மாதிரி ஒரு பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கை இருக்குது. அந்த டைரக்டர் இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி ஆகணும். என்னென்னா அந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணும் கொள்ளை எடுத்தாலும் ஒரு ஹிட்டு படம் கொடுத்துட்டு இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. அவர் நினச்சிருந்தா எந்த ஹீரோவுக்கும் டேட் கொடுத்துருப்பாங்க, எந்த ஹீரோ கூட போயிருக்கலாம். அந்த படம் கண்ணும் கொள்ளை எடுத்தாலும் பார்த்துட்டு ரஜினிகாந்த் கூப்பிட்டு பாராட்டுறாரு. பெரிய ஆஃபர்லாம் வந்துச்சு, பெரிய ஆஃபர்லாம் வந்துச்சு. சிம்பு மேல் உள்ள நம்பிக்கை, சிம்பு அவர் மேல் உள்ள நம்பிக்கை, அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்லையா, டேரக்டர் ஒரு ஹீரோ உள்ள நம்பிக்கை, ஒரு பாண்டிங் இருக்குல்ல, அது உண்மையிலே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ். இன்றைக்கெலாம் ஒரு படம் கிடச்சின்னா லேட் ஆச்சுன்னா இன்னொரு கம்பெனிக்கு போகிறாங்க. 3 வருஷம் ஒரு ஹீரோவை கமிட் பண்ணிட்டு அந்த ஹீரோ கூடயே ட்ராவல் பண்ணுறாரு. சிம்பு அவருக்கு பண்ண விஷயந்தான் ரொம்ப பிரமிப்பான விஷயம். என்னென்னா இந்த 3 வருஷமாக வந்து சிம்பு தான் அவருடைய ஆஃபீஸு, அவர் அசிஸ்டன்ட்ஸ்க்கெலாம் சம்பளம் கொடுத்துட்ருக்காரு. அது பாருங்கள், இவர் ஒரு தியாகம் பண்ணுறாரு. ஒரு நடிகருக்காக 3 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. அதுக்காக அவர் வெயிட் பண்ணுறாரு. எப்போயுமே சினிமாவில் ஒரு ஹிட் கொடுத்துட்டோன்னே அந்த டைரக்டரை தேடி ப்ரொடியூசர்ஸ் போய் மொக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு படம் பண்ணுங்க, உனக்கு பண்ணணும்னு 2 பேர்த்துக்கு காசை வாங்கி போட்டு படம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த படத்துக்கு போயிடலாம். ஆனால் என்ன பண்ணுறாரு, வேணாம், நான் இந்த கதைக்கு சிம்பு மட்டும்தான் சரியாக வருவார்,
இந்த கதைக்கு சிம்பு வச்சு தான் பண்ண முடியும்னு அவர் ஒரு 3.5 வருஷம் வெயிட் பண்ணுறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக ஒரு டேரக்டர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம கூட வந்திருக்காரு அப்படிங்கிறது இவர் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அந்த பாண்டிங்கில் இருக்காங்க. கடைசியில் சிம்பு ரிஸ்க் எடுத்து நானே பண்ணுறேன் இந்த படத்தை அப்படின்னு சிம்புவும் ஏஜிஎஸ் சேர்ந்து பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி ரூபா அந்த படத்துக்கு பட்ஜெட்டு. இப்போ ஒரு 15 நாளாக இப்போ அந்த படத்தினுடைய ப்ரொமோ ஷூட் பண்ணுறாங்க. இதுதான் அவருடைய வரிசையான லைனப் இருக்குது. இதுக்கு அடுத்து 2-3 படங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. புது டேரக்டர் ஒருத்தர் ஒரு கதை சொல்லியிருக்காரு, அதுவும் பேசிகிட்டு இருக்காங்க. லைனப் பெருசாக வச்சுருக்காரு. அது வந்து ஒரு லண்டனை சேர்ந்த ஒரு லண்டனில் லைக்கா மொபைல் அப்படின்னு ஒரு மொபைல் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி ஏர்செல் மாதிரி அங்கே லைக்கா மொபைல் ஒரு மிகப்பெரிய மொபைல் கம்பெனி. இலங்கையை சேர்ந்த அவராய நம்ம சுபாஸ்கரன் தான் அதனுடைய ஓனராக இருக்கிறாரு. அவங்க முதல்ல ஈவெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. முதல்ல 2014 நினைக்கிறேன். 2016 இளையராஜா அவர்களை கூட்டு போய் லண்டனில் ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்துகிறார். லைக்கா மொபைல் சார்பாக ஒரு ஈவெண்ட் நடத்துகிறார். அதற்கு பிறகு சினிமா பண்ணணும்னு ஒரு ஆசை வருது. சில படங்களை ஓவர்சீஸ் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அதற்கு பிறகு சொந்தமாக படம் தயார் பண்ணி ஆரம்பிக்கிறாரு. அப்போ முதல்ல படம் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு வர்றாங்க. பெரிய பெரிய பட்ஜெட் ஒரு பேஷனோட சினிமாவுக்கு வர்றாரு. பெரிய அளவில் முதலீடு பண்ணுறாரு. கத்தி மாதிரி படங்கள் பெரிய பட்ஜெட்டில் பண்ணுறாரு. அப்புறம் எந்திரன் மாதிரியான படங்கள், நிறைய படங்கள் நமக்கு பார்த்தோம். இந்தியன் 2 வரிசையாக இந்தியன் 2 தான் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆச்சு. நிறைய படங்கள் பண்ணுறாங்க. சினிமாவே ஒரு பேஷனாக பண்ணுறாரு. அவர்கிட்ட எங்கே மிஸ் ஆச்சு லைக்கா அப்படின்னா, ஒரு சரியான ஒரு ஆட்களை, ஒரு சினிமா தெரிஞ்ச ஆட்களை அவர் கூட வச்சுக்கலையோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அவர் லண்டனில் இருக்கிறாரு. அது ஒரு எம்என்சி கம்பெனி, மல்டி லெவல் கம்பெனி. இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறார். ப்ரொடக்ஷன் தெரிஞ்ச ஆட்கள். இப்போ எப்படின்னா தமிழில் கமலஹாசன் எவ்வளோ பெரிய சினிமாவில் ஒரு அனுபவமுள்ள ஒரு நபர், எல்லா கிராஃப்ட்டுமே தெரியும். ஆனால் வந்து அவர் ப்ரொடக்ஷன் சங்கிலி முருகனை கூப்பிடுவார். ஓகே, ப்ரொடக்ஷன் பண்ணுறப்ப இந்த விருமானிலாம் சங்கிலி முருகன் தான் ப்ரொடக்ஷன் பார்த்தார். அதே மாதிரி ஜெயம் ராஜாவுடைய அப்பா ஜெயம் மோகன், ரவி மோகன் இருக்காரு, எடிட்டர் மோகன் இருக்காரு. அவர் சினிமாவில் கிட்டத்தட்ட 40 வருஷம் பணந்துன்னு கொட்டப்பட்ட நபர், எடிட்டர் ப்ரொடியூசர்னா. அவர் ப்ரொடக்ஷன் பார்க்குற சங்கிலி முருகனை கூப்பிடுவார். சங்கிலி முருகன்றது வந்து காதலுக்கு மரியாதை படத்தினுடைய ப்ரொடியூசர், ஓகே, ஒரு காலத்தில் நடிகர். இந்த ப்ரொடக்ஷன் பார்க்குறதுல மிகப்பெரிய திறமையான ஆள். சினிமா ஆட்களை வேலை வாங்குறதுக்கு சில திறமை வேணும். அது நீங்கள் டேபிளில் உட்காந்து இன்றைக்கி லேப்டாப்பில் உட்காந்து காசு சொல்லிட்டு போகலாம். இந்த ஃபீல்டில் உட்காந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியமான வேலை. அவங்க தான் உட்காந்து செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த காட்சியில் சீக்கிரம் எடுத்து வர முடியும். ஒரு தயாரிப்பாளர் இருந்தார். அந்த படத்துக்கு வந்து நாங்கள் அவர் கூட ஒரு 20 நாள் பயணம் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஒரு வேலையாக. அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து டேரக்டராக ப்ரொடியூசர் ஆனவர், நிறையா படங்கள் பண்ணவர். அவர் என்ன பண்ணுவார்னா, டெய்லிக்கு சாயங்காலம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோடனே அந்த ஷூட்டிங்குடைய ரூமில் என்ன பண்ணுவார்னா, இன்றைக்கி யாருக்கு டேட் இல்லையோ அவங்களும் டிக்கெட் போட்டு கிளப்புகின்றார். ஓகே, அதே மாதிரி டெய்லி நாங்கள் வந்து இப்போ காரைக்குடியிலேருந்து தேவக்கோட்டைக்கு போகிறோம் அப்படின்னா, டெய்லி காலையில் இருந்துச்சு உட்காந்து காரில் ஏறி உட்காந்தோடனே எத்தனை கிலோமீட்டர்ப்பா வருதுன்னு கேட்பார். டெய்லி போகிறோம், டெய்லி எங்களுக்கும் தெரியும், டிரைவருக்கு இருந்து. ஏன்னா அந்த டீசல் பெட்ரோலுக்கு பண்ணுறது கணக்கு பார்ப்பார், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்குவார், கரெக்டான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவார். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் போனால் ஒரு ஜென்ரேட்டர் ஓடுதா, இன்னொரு ஜென்ரேட்டர் வேஸ்ட்டாக ஓடிட்டு ஆஃப் பண்ணுங்க அப்படிம்பார். இந்த வேலைகள்லாம் பண்ணுறாங்க இல்லையா ஆர்டிஸ்ட். இன்றைக்கி இந்த ஆர்டிஸ்ட் டேட் இல்லையா, அப்போ இவங்களை அனுப்பிச்சிருப்பார். நாளைக்கு யார் எந்த ஆர்டிஸ்ட் டேட் வேணும் அவங்க உடனே வர சொல்லுங்கள். இந்த ஷெட்யூல் வந்து ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அனுபவம் வேணும். இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு பட்ஜெட் போட்டுருவாங்க, ஷெட்யூல்லாம் போட்டுருவாங்க. ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறது வந்து ஃபீல்டு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இருக்காது. லைக் அந்த இடத்துல தான் மிஸ் பண்ணிச்சு. அப்போ ஒரு சினிமாக்குள்ளேயே ஊர்ன அனுபவமான ஆட்களை லைக்காக உள்ளே வச்சுக்கல, கைவசம் வச்சுக்கல. கதை கேட்குறதுக்கு ஒரு டீம் போட்டுருக்கலாம். இப்போ எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், சினிமா சீனியர் டேரக்டர்ஸ், அந்த மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு மந்த்லி சம்பளம் கொடுத்து ஒரு கதை கேட்குற இலாக்கான்னு உருவாக்கி வச்சுருக்கலாம். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டீம்னு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் சினிமாவில் அனுபவமுள்ள ஆட்களை உருவாக்கி வச்சுருக்கலாம். அதெல்லாம் அவங்க சரியாக தவறிட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் பெருசாக அவங்க அதை ஸ்ட்ராங்காக பண்ணலை. அந்த இடங்களில் தான் அவர் மிஸ் பண்ணார். மிகப்பெரிய சில படங்கள் தோல்வி, மிகப்பெரிய லால் சலாம், இந்தியன் வரிசையாக அவங்களுக்கு வந்து அடி மேலே அடி. சினிமாவே வேண்டாம், லைக் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. சினிமாவோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் விட்ட இடத்துலேருந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு திருப்பியும் ப்ரொடக்ஷன் வந்திருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட டேட் கேட்டிருக்காங்க. அவர் லைக்காவுக்கு பண்ணணும்னு நினைக்கிறார். லைக்கா நம்மளை வந்து தொடர்ந்து படம் பண்ணுறாங்க. நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒன்றை வச்சு லால் சலாம்ன்ற படம் பண்ணி மிகப்பெரிய லாஸ் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நம்மளை வச்சு 2-3 படம் பண்ணாங்க. அதில் ஒரு சில படங்கள் சரியாக போகல. அப்போ நம்மளால் ஒரு லாஸ் அடைஞ்ச ஒரு தயாரிப்பாளர், அவருக்கு நம்மளால் ஏதாவது உதவி பண்ணணும், அவர் கை தூக்கி விடணும்னு ஆசைப்படுறார், நினைக்கிறார். அப்போ ஒரு டேட் கொடுத்துருக்காரு. இப்போ லைக்காவுக்கு ரஜினிகாந்தோட படம் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு இந்தியன் 3, அதுவும் கமல் வந்து அவரும் வந்து லைக்கா மாதிரியான நிறுவனங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க சீனியர் நடிகர்கள். அப்போ லைக்காவும் ஒரு படம் பண்ணுறாரு. இப்படி விஜயினுடைய பையன் சஞ்சய் படமும் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. அதனால் மீண்டும் லைக்கா வந்து தலை தூக்கி மேலே வரக்கூடிய வேலைகளை
ஆயத்த வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார் சிம்புவை பற்றி பல வதந்திகள் வந்தாலும் சூப்பர் குட் சுப்பிரமணியன் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எனக்கு திரையுலகில் முதல்ல உதவி பண்ணது வந்து சிம்பு தான் சொல்லியிருக்காரு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதுனால அவர் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சிம்பு வந்து எப்படின்னா இங்கே என்ன சொல்லுதோ அங்கே அப்படி பேசுகிறார். சினிமாவுக்கு அது வந்து பல நேரங்களில் வந்து அது வந்து செட் ஆகும், சில நேரங்களில் செட் ஆகுது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. சிம்புவை பின்னாடி ஒரு உண்மையான ஒரு ரசிகர்கள். இன்றைக்கி சிம்பு படம் வந்து மாநாடுக்கு பிறகு பெருசாக படம் வரல, ஆனால் படம் லைனப்பில் வச்சுருக்கிறாரு. ஆனால் எங்கே போனாலும் சிம்புக்கான அந்த ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா, அது சிம்பு புரிந்த ஒரு கூட்டமாக நான் பார்க்குறேன். வந்து ரசிகர்களை தாண்டி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயம். அது பெர்சனலாக சிம்புவோடைய பழகியவர்களுக்கு, சிம்புவோடைய ட்ராவல் பண்ணியவர்களுக்கு நல்லா தெரியும் சிம்புவோடைய கேரக்டர் எப்படி அப்படின்னு. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூப்பர் குட் சுப்பிரமணியன் அவர் வந்து நடிகராக சில பேருக்கு இப்போ தெரியும். அவர் நிறைய படங்களுக்கு இணை இயக்குனராக, உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவர். சூப்பர் குட் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் பண்ணவர். 2-3 படங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு பூஜையெல்லாம் போட்டு சில படங்கள் பாதியில் எடுத்து அந்த மாதிரி நின்று போய் நடந்த நிலைமையில தான் அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அவர் கேன்சர்னு தெரிஞ்சவனே அவர் கூட சிம்பு நடிக்கலை, அவர் கூட சிம்பு அவர் அசிஸ்டன்டாக ஒர்க் பண்ணல அவர் படத்தில். இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அவருக்கு உதவின்னு வந்து முதல்ல கொண்டு போய் சேர்த்தது வந்து சிம்பு தான். இந்த மாதிரி சினிமாவில் ஏகப்பட்ட பேருக்கு வெளியிலே தெரியாது. வெங்கல் ராவ்னு ஒரு நடிகர், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து வடிவேலு கூட காமெடி மொட்டையாக இருப்பார் இல்லையா, அவர் வந்து உடல்நிலை ஆக்சுவலாக அவர் பேசிக்காக வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். அவர் உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அவர் ஆந்திராவில் அவருடைய குடும்பத்தோட ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரு. சிம்புவுக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் சேர்ந்த ஒருத்தருக்கு உடம்பு முடியல, ஏதாவது உதவி பண்ண 2 லட்சம் தான் நினைக்கிறேன் அட்டை கொடுத்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தால் எப்படியோ அது செய்தி பரவிடுச்சு. இந்த சுப்பிரமணியம் விஷயமே வந்து சிம்பு தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே கிடையாது. நான் கொடுத்தது மாதிரியோ ஃபோட்டோ எடுத்த மாதிரியோ அப்படின்னு. ஆனால் அவர் கொடுத்துட்டு வந்துட்டார். அதற்கு பிறகு அவராக தான் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து முதல்ல அவர் நான் பார்த்தது கூட இல்லை, அவர் கூட ஒர்க் பண்ணது கூட இல்லை, ஆனால் அவர் ஸ்டைலேருந்து எனக்கு எதிர்பாராத ஒரு இதுன்னு. அந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு பர்சனலாக ஒவ்வொருத்தவங்களையும் வந்து கேர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அதனால் சிம்புவுக்கு வந்து சினிமா நடிகர் அந்த பேர் புகழும் அதெல்லாம் தாண்டி ஒரு 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 ஓப்பன் ஹார்ட்டாக ஒரு நல்ல மனிதர். அது முன்னாடி சில கம்ப்ளைண்ட் அவர் மேலே இருந்துச்சு. சரி, அவர் மேலே கம்ப்ளைண்ட் என்ன இருந்துச்சுனாக்கா, அவர் படப்பிடிப்புக்கு வரமாட்டார் மட்டும்தான் சார் இருக்குது. அவரை பற்றி கேரக்டர் வைஸாவோ இல்லை யாரும் இப்படி பேசுகிறதாவோ எந்த ஒரு தப்பான ஒரு இது வந்ததே கிடையாது. ஆமாம், அது என்னென்னா அந்த காலகட்டங்களில் சில டேரக்டர்ஸ் வந்து சின்ன பையன் தானே அப்படின்னு நினச்சி அவரை ட்ரீட் பண்ண விதம், அதுக்கு இவர் திருப்பி ட்ரீட் பண்ண விதம். இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து ஒரு மோல்டாகி ஒரு பக்குவப்பட்ட ஒரு நடிகராக இன்றைக்கி இருக்கிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணிரத்னம்லாம் பெர்ஃபெக்ஷனில் நம்பர் 1. அவர் இவரை தொடர்ந்து பயன்படுத்துகிறாருன்னா அப்புறம் அவர் சிம்புவோடைய ஒர்க்கை புரிஞ்சிடணும். மணிரத்னம் தொடர்ந்து பண்ணுறார். மணிரத்னத்தை கூட ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு மிலிட்ரி கேம்பஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி கரெக்டாக இத்தனை மணிக்கு இத்தனை ஷார்ட்னா இத்தனை மணிக்கு வச்சுருவார். ஸ்கிரிப்ட் என்ன இருக்கோ அதில் 1 இன்ச்சு கூட மாறாது. ஆனால் அப்படிப்பட்ட மணிரத்னம் வந்து தொடர்ந்து சிம்புவை சிம்பு மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன பண்ணாங்க, லேட்டாக வர்றாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய ஷூட்டிங் எப்படின்னா 9 மணினா 9 மணிக்கு கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஷாட் வச்சுருவார். அதில் எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுக்கக்கூடிய ஒரு நபர், பிளான் பண்ணி எல்லாத்தையும் பக்கா பிளான் பண்ணி எடுக்கக்கூடிய நபர். அப்படிப்பட்டவர்கிட்ட கரெக்டாக ஒரு ஆப்டாக இருக்கார், கரெக்டாக வேலை செய்கிறாரு அப்படின்னா அப்போ இவரை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அவர் கரெக்டாக இருக்கார். அப்போ இவர் தப்பாக நீங்கள் போகிறப்ப தப்பான ஆட்கள், இப்போ அந்த மாதிரியான ஆட்கள் கூட சேர்க்கறது கிடையாது. அந்த மாதிரி டேரக்டர் அந்த மாதிரியான ஆட்கள் கூட சேர்க்கறது கிடையாது. சமீபத்தில் கூட அவரை வச்சு தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் அடுத்து எடுத்த ஒரு படம் மிகப்பெரிய அவருக்கு ஒரு தோல்வி. ஆனால் சிம்புட்ட போயிருக்கிறார். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப சிம்புவுக்கு அவருக்கும் மிகப்பெரிய ஒரு மனவருத்தம்லாம் கூட இருந்துச்சு. இருந்தாலும் கூட இப்போ ஒரு படம் தனியாக வேறு இடத்துல பண்ணி ஒரு மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக சிக்கலில் இருக்கார். சிம்புவை பார்த்துருக்காரு. சிம்பு கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். அந்த வார்த்தை தானே முக்கியம். ஆமாம், ஒரு தயாரிப்பாளர் சிம்பு வச்சு படம் பண்ணி சம்பாதிக்கிறார், இன்னொரு படத்தை தயாரித்து விட்டுறாரு காசை. ஆனால் அந்த முதல் படம் சிம்பு கூட படம் பண்ணுறப்ப அங்கே பிரச்சனை இருக்குது. அவருக்கு பிரச்சனை பண்ணிட்டு தான் வெளியில் போகிறாரு. ஆனால் அதற்கு பிறகு காசெல்லாம் கொஞ்சம் லாஸ் ஆன பிறகு சிம்புவை போய் பார்க்குறாரு. சிம்பு அந்த பழைய பகையோ பழைய கோவத்தையோ மனசில் வைக்காமல் அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு கவலைப்படாதீங்க, நான் வரிசையாக என்னோடய லைனப் இருக்குது, முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு டேட் தரேன், நீங்கள் படம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அதுதான் வந்து சிம்புவுடைய நெருக்கமான பழகிய ஆட்கள் கூட சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து சிம்புவுக்கு ஒரு வெளியில் சொல்லக்கூடிய முகம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு பிரேக்கப் அவர் வச்சிருக்கக்கூடிய லைனப் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் லைனப் வச்சுருக்காரு. டேசிங் பிரைசாமி, ராம்குமார், அஸ்வந்த் மாரிமுத்தன் எல்லாமே பக்காவான லைனப். இந்த தக் லைஃப்க்கு பிறகு சிம்புனுடைய லைஃபே மிகப்பெரிய அளவில் சேஞ்ச் ஆகும். தக் லைஃபுக்கு அப்புறம் சிம்புவோட லைஃபே மாறிடும். சிம்புடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில்
சிம்பு தான் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாரு. அப்பாவும் பையன் 2 பேரும் அப்பா பையன் கேரக்டர் பண்ணுறாரு. கமலஹாசன் வந்து அவரை சிம்புவை வந்து உண்மையிலேயே சொன்னாங்கன்னா ஒரு பையன் மாதிரி கேர் பண்ணிக்கிறார். சிம்பு ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போகணும் அப்படிங்கிறதுல கமல் வந்து ரொம்ப ஆசைப்படுறார். ஏன்னா நான் ஒரு எல்லா நம்மளை மாதிரியே ஒரு கேரக்டர் எல்லா கிராஃப்ட்டும் தெரிஞ்ச ஒரு பையனாக இருக்கிறான். டான்ஸ் ஆட சொன்னால் ஆடுறான், உடம்பு இலக்கி சொன்னால் இலக்கிறான், முடி வளர்க்க சொன்னால் வளர்க்குறான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு பையன். ராஜ்கமல்ஸில் ஒரு படம் பண்ண போகிறார் சிம்பு வந்து, ராஜ்கமலுக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. எல்லாம் ஒரு பெரிய லைனாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அந்த பையனுடைய இந்த பையன்ட்ட எல்லா பொட்டன்ஷியல் இருக்குது, இந்த பையனை வளர்த்து விடணும், இந்த பையனை அடுத்து உருவாக்கணுங்கிறத கமல் வந்து ஆசைப்படுறார். கமல் அப்படின்னா திறமையான ஆட்களை வந்து கை தூக்கி விடுறதுல தயங்கவே மாட்டார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வடிவேலு வந்து படங்களை நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ எல்லாம் கவுண்டமணி செந்திலுங்கிற ஒரு ஜாம்பவான் அவர்களை மீறி வந்து நீங்கள் வந்து படமே பூஜையே போட முடியாது. கவுண்டமணி செந்தில் இளையராஜா மியூசிக் அன்றைங்கன்னா படம் சோல்ட் அவுட். இளையராஜாவின் இசையில் கவுண்டமணி செந்தில் நடிக்கும், யார் நடித்தாலும் பரவாயில்ல, படம் அன்றைக்கி வித்துரும். அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல இந்த காலகட்டங்களில் அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிறார் வடிவேலு என்ட்ரி ஆகிற நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னா சின்ன சின்ன கேரக்டர் தான் பண்ணுறாரு. ராசாவின் மனசில் சின்ன கேரக்டர் பண்ணுறாரு. சிங்காரவேனில் கவுண்டமணி செந்தில் இருப்பாங்க, வடிவேலு வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் கமல்ஹாசன் தான் ஹீரோ, எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஜட்ஜ் பண்ணுறாரு, இந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு இருக்குது, இவன் பெரிய ஆளாக வருவான், அவனுக்கு ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குது அப்படின்ட்டு முதல்ல ஒரு ஃபுல் லென்த் காமெடி கொடுத்தது வந்து தேவர்மனில் கமல்ஹாசன் தான். அப்போ அந்த சிங்காரவேனில் பார்க்குறப்ப கெஸ் பண்ணிட்டார், இந்த பையன்கிட்ட ஒரு திறமை இருக்குது. அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு, தேவர்மன் நான் படம் பண்ணுறேன், அந்த படத்தில் நீ நடிக்கிற. முதல்ல தேவர்மன் படத்தோட டேரக்டர் கமல்ஹாசன் தான். அப்புறம் தான் பரதன் மாற்றினாங்க. கதை திரைக்கு அவசரம், டைரக்ஷன் கமல்ஹாசன், ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். அப்புறம் ஷூட்டிங்கில் நடிச்சுட்டே நம்ம டைரக்ஷன் பண்ண முடியாதனால அவரை வேற ஒரு டேரக்டர், பரதன் மலையா டேரக்டர் போட்டு இவர் ஸ்க்ரீன் பிளே மட்டும் இவர் பண்ணார். அந்த படத்தில் அந்த இசக்கிங்கிற ஒரு கேரக்டரை வந்து இவர் தான் கேரக்டர் டிசைன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அந்த படங்கள்லாம் தொடர்ந்து வடிவேலை பயன்படுத்தினார். இப்போ கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் திறமையுள்ள ஆட்களை கை தூக்கி விடணும், அவர்களை வந்து நம்ம வந்து உருவாக்கணுங்கிறதுல அவர் ஆசைப்படுவார். இந்த இண்டஸ்ட்ரிக்கும் நல்ல ஒரு டெக்னீஷியன் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ சிம்பு கூட கொஞ்ச நாள் இருந்த அந்த படங்கள் பண்ணுற பிறகு இந்த பையன்ட்ட ஒரு நல்ல ஒரு திறமை இருக்குது, இவர் வந்து நம்ம உன்னை கை தூக்கி ஒன்று அடுத்தடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு. இந்த படத்தில் சொல்லப்போனால் ஒரு நிறையா போர்ஷன்ஸ் வந்து சிம்புடைய போர்ஷன் தான். நம்மளாம் அதெல்லாம் ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும். நான் ஒரு பெரிய ஹீரோ, என் படத்தில் நாங்கள் தான் ஏசின்னு தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்காம அடுத்த ஒரு பையன் வர்றான், அவனுக்கு திறமையான நபராக இருக்கிறாரு, அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம்னு இருக்கு இல்லையா, அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அந்த ப்ராட் மைண்ட்லாம் வந்து ஒரு ஒரிஜினலான கலைஞனாக இருந்தால் தான் வரும். அது கமல்ஹாசனுக்கு இருக்குது. அது கமல்ஹாசனுக்கும் சிம்புவுக்குள்ள பாண்டிங் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு அப்பா பையன் பாண்டிங் மாதிரி. சிம்புவனுடைய வளர்ச்சியை கமல் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறாரு, ஆசைப்படுறாரு, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு, கைட் பண்ணுறாரு. அதை அப்படி முழுவதுமாக கேட்குறாரு சிம்பு. கமல் என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிற அந்த பாண்டிங்கு. அந்த தக்லைஃபுக்கு பிறகு சிம்புடைய லைஃபே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு சேஞ்சு வரும். லைனப்பும் ஒரு பெரிய லைனப் வச்சுருக்காரு. அது நன்றி சார்.